Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 806 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம லூஃபி அடிச்ச அடியில கிராக்கர் மண்டையிலேயே கிராக் விட்டுருச்சுல. அது அவனோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வந்து பார்த்துட்டு பயங்கரமா கதருவாங்க, எப்படி இவன் அடிச்சு காலி பண்ணாங்கன்னு. ஏன்னா இவன் ஸ்வீட் 3 ஜென்ரல்ல ஒரு ஆளு. அவனுங்க எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்க, அவங்களெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல யாரும் காலி பண்ண முடியாது. ஆனா நம்ம பையன் செஞ்சிருக்கானே, அதை பார்த்து கடுப்பான பிக் மாமோட 19வது பையன் சார்லட் மாண்டோர், அவனை நான் கொல்லாம விட மாட்டேன்பா. இவன் தான் மினிஸ்டர் ஆஃப் சீஸ். அடுத்தது இந்த ஒழுக இருக்கானே இந்த ஒலிக்கி, இவன் பேரு சார்லட் ஒப்பேரா. பிக் மாமோட 5வது பையன், இவன் தான் மினிஸ்டர் ஆஃப் கிரீம். இவன் முதல்ல எவ்வளவு தூரத்துல இருந்து பறந்து வந்தானே தெரியல, அதை வேற செக் பண்ணும். இந்த இவ கலை, இவ பேரு சார்லட் கேலட். பிக் மாமோட 18வது பொண்ணு, இவ தான் மினிஸ்டர் ஆஃப் பட்டர். ஆனா லூஃபி தான் அடிச்சு தெறிக்க விட்டுருக்கான்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவனை காலி பண்ணதானே இவனை அனுப்பியே வச்சது. அதனால இன்னைக்கு அவனை காலி பண்ணாம விடக்கூடாது. எமர்ஜென்சி அலாரத்தை ஆன் பண்ணுங்கடா. இன்னைக்கு பஸ் லாரி எதுவுமே இன்னைக்கு ஓடாதுடா, ஏன்னா அந்த மாதிரி எதுவுமே இங்க இல்லடா, அவனை கொல்லணும்டா அப்படின்னு அலாரத்தை ஆன் பண்ணி விட்டவனே எல்லாருமே ஊருக்குள்ள பதற ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ ஸ்வீட் ஜென்ரலை காலி பண்ணிட்டாங்க காலி பண்ணிட்டாங்கன்னு. இங்க நம்ம பையன் அடிச்சு முடிச்ச உடனே பாடியில ஏத்தி வச்சிருந்த காத்து எல்லாமே புஷ்னு போகும், அப்படியே பொத்துன்னு வந்து விழுவான். இதுக்கு முன்னாடி இருந்த சைஸை விட இப்ப கொஞ்சம் குறைஞ்சிட்டான். ஏன்னா 4th இயர் ஏகப்பட்ட எனர்ஜி இருக்கும், அதுல பாதி போயிருச்சுன்னு வைங்க. லைஃப் டைம் சாப்பிட வேண்டிய பிஸ்கெட்டை பையன் ஒரே நாள சாப்பிட்டுருக்கான்னா அது என்ன சாதாரண விஷயமா? சரி நீ சஞ்சய பார்க்க கிளம்ப வேண்டியதான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பவுண்டு அங்க புதருக்குள்ள இருந்து வெளியில வருவான். அட வீணா போனவனே, இவ்வளவு நேரமா வாடா கக்கூஸ் போவேன்னு கேட்டா அவன் பயத்துல ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கான். ஏன்னா நம்மளுக்கு தோத்துட்டாங்கன்னா அடுத்து இவனை புடிச்சு சங்கு ஊதிடுவாங்க. அந்த பயத்துல தான் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிருக்கான். ஆனா வச்சு செஞ்சுட்டாங்கல்ல, நமக்கெல்லாம் சந்தோஷம், நம்ம ஜெயிச்சிட்டோம்னு ஆட்டம் போடுவா. ஆனா சுத்தி இருக்க எல்லாமே சைலண்டா இருக்குங்க. இவங்க வந்தப்போ இவங்கள காலி பண்ணுன்னு என்ன ஆட்டம் போட்டாங்க. இப்ப ஒரு எம்பரரோட டாப் ஆபீசரையே காலி பண்ணி இருக்குது. ஏன் என்ஜாய் பண்ணாம இருக்கீங்கன்னு கேட்டா, அட மூதேவி நீ வேலைய பார்த்து விட்டு போயிருவே, ஆனா அவ எங்களை தானே திங்கின்னு மிதிச்சு விளையாடுவா. அடவ மிதிச்சா கூட பரவாயில்ல, குதிச்சு விளையாடுவாளே, அதுவும் இவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லி செய்வான். எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் இந்த பிக் மாமோட விவருக்கான காமிச்சா ஹோமிஸ் எல்லாருமே சைலண்ட் ஆயிடுவாங்கன்னு. ஏன்னா அது ஒரு பவர்ஃபுல்லான டோட்டம். அதனாலதான் அந்த கார்டை அவளோட பிள்ளைங்களுக்கு கூட அவ கொடுக்கல. அது எப்படி நமிகிட்ட வந்துச்சுன்னு தான் இவங்களால நம்பவே முடியல. அந்த அளவுக்கு வேல்யூபிளான ஒன்னான்னு சந்தோஷப்படுவா. இடையில பவுண்டு வந்து, ஏமா இதுக்கப்புறம் தான்மா உனக்கு பெரிய பஞ்சாயத்தே இருக்குமா. என்னடான்னு கேட்டா, இதுக்கு முன்னாடி ஸ்வீட் ஜென்ரல்ஸ் மொத்தம் 4 பேரு, அதுல ஸ்நாக்னு இருந்தவன தான் அந்த மேட் மாங்கு உருஜி வந்து காலி பண்ணிருப்பான். டைரக்டா பிக் மாமே இறங்கி கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள அவங்க கப்பல் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டான். அதுவும் எப்படின்னா ஒரு பெரிய ஸ்டோமை உருவாக்கி இப்ப இவங்க கிராக்கரையே அடிச்சு திருக்கி விட்டுருக்காங்க. சும்மா விடுவாளா என்ன? அண்ட் அது மட்டும் இல்லாம அவளால வெதர் எலிமெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். அவ லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கிறது ஜூஸ், அது தண்டர் கிளவுட ப்ரொடியூஸ் பண்ணும். ரைட் ஹேண்ட்ல இருக்கிறது ப்ரோமீத்தியஸ், அதுதான் சன்னு, நெருப்ப வச்சு பஞ்சர் பண்ணும். அவ மட்டும் கடுப்பானா அதுக்கப்புறம் யாராலையுமே அவளை தடுக்கவே முடியாது. அவ என்ன நினைக்கிறாளோ அதை செஞ்சு முடிச்சா மட்டும்தான் அவளை ஸ்டாப் பண்ண முடியும். இந்த மேட்டர் அவ காதுக்கு போய் சேர்றதுக்குள்ள தயவு செஞ்சு இங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுங்க, இல்லைன்னா இங்கேயே குழி தோண்டி புதைச்சிருவாம்பா. நம்ம லூஃபி அந்த நிலைமையிலையும் அவ கோவப்பட்டா என்ன, கோவப்படாட்டி எனக்கு என்ன, நான் தான்டா சஞ்சிக்காக முதல்ல கோவம் பண்ணும் மூட்டா அப்பா இல்லாமா. பின்ன எல்லாத்துக்கிட்டையும் ஒழுங்கா சொல்லாம ஒரு பேப்பர்ல மட்டும் எழுதி கொடுத்துட்டு போனான்னா இதுல வேற திரும்பி வந்துருவேன்னு வேற சொன்னான். அது எப்படி அவனை தனியா விட முடியும்? நல்ல வேலை புட்டிங் மேப்பை போட்டு கொடுத்ததுனால தான் நீட்டா இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க. என்ன இந்த பெக்கோம்ஸ் பையன் தான் மிஸ்ஸிங். புட்டிங் வேற சஞ்சி எங்க கூட்டு வரேன்னு சொன்னா இவ்வளவு நேரம் ஆச்சு, யாரையுமே காணும். காட்டுக்குள்ள ஏகப்பட்ட டைம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. சஞ்சி மட்டும் புட்டிங்க கல்யாணம் பண்ணிட்டான், அதுக்கப்புறம் அவன் அவளோட சபார்டினேட்டா மாறிடுவான். அதுக்குள்ள சஞ்சி எப்படியாச்சும் தடுத்தே ஆகணும். கடைசியா சண்டை போடும்போது கிராக்கர் என்ன சொன்னா, வின்ஸ்மோக் ஃபேமிலி ஆளுகெல்லாம் இன்னைக்கு கேசலுக்கு வரதா சொன்னா. அப்படின்னா வெட்டிங் இன்னைக்கு தானா, அப்ப எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணுமே அப்படி எப்படின்னு சொன்னா பவுண்டு, ஏமா நீங்க சீரியஸா தான் பேசுறீங்களா? இப்ப நினைச்சா கூட நீங்க தப்பிக்க வாய்ப்பு இருக்குது, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்கன்னு எவ்வளவோ அட்வைஸ் பண்ணுவாரு. அது எப்படி கேட்பாங்க? நம்ம பையன் ரோபினை காப்பாத்த கவர்மெண்ட்டையே எதிர்த்து நின்னவன். சஞ்சய்க்கு ஒண்ணுன்னா விடுவானா? தான் வர்றேன்ட்டு கஷ்டப்பட்டு எந்திரிப்பான், தலை மட்டும் தான் மேல வரும், பாடி வரமடையுது. ஏன்னா உள்ள நிரம்பி இருக்குது. உடனே அந்த கிங் பாம் கிட்ட, டேய் உனக்கு தான் கேசல் எங்க இருக்குன்னு தெரியுமில்லடா, ஒழுங்கா எங்களை அங்க தூக்கிட்டு போடாமா. அது என்னால கண்டிப்பா முடியாதுன்னு காட்டுக்கத்து கத்தும். மறுபடியும் நம்பி அந்த விவருக்கான காமிச்சு பயமுட்டுவா. எதுக்கு தேவையில்லாம அதெல்லாம், வாங்க கிளம்புவோன்னு சொல்லிடும். அப்படியே கட் பண்ணா மிரர் வேர்ல்டுல இவங்க படாத பாடுபட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்க எங்க போனாலும் அங்க இங்கன்னு தேடி வந்துகிட்டே இருக்கா. அட அந்த குண்டு மட்டும் இல்லன்னா பரவாயில்ல, எங்கேயோ போயிருப்பாங்க. அதையும் தூக்கிட்டு ஓடுறதுனால சுத்தமா முடியல. சோ எப்படியோ தப்பிச்சு மறைஞ்சு ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து இருப்பாங்க. அங்க கண்ணாடியில ஏதோ ஒன்று மங்களா தெரியும். யாரான்னு பார்த்தா சஞ்சி. ஒரு வழியா ஆக்சிடென்ட்டா அவனை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வைங்க. சஞ்சின்னு சொல்லி கூப்பிட்டு வரும்போது இடையில அவன் சிஸ்டர் வந்துருவா. வந்தவன் நம்ம ஹோல் கேக் சாட்டுக்கு போலாம், டைம் ஆயிடுச்சு
போயிடுச்சுங்கிற மாதிரி சொல்லுவான். அவனுக்கு சுத்தம் பிடிக்கல. ஆனா என்ன பண்றது, போய் தானே ஆகணும். இங்க இவங்க அதை நோட் பண்ணி வச்சுக்குவாங்க. ஹோல் கேக் சாட்டுனா கண்டிப்பா அது பிக் மாமோட கேஸ்ல தான் இருக்கும்னு. இப்படி இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த அந்த டைம் அவன் பாட்டுக்கு வாக் பண்ணி போவான். ஐயோ சஞ்சீவ் போகாதான்னு கூப்பிட்டு பார்ப்பாங்க. ஆனா அவனுக்கு கேட்கல. எப்படியோ கஷ்டப்பட்டு கடைசியில அவனா வந்து சிக்கனா. அதுவும் இப்ப ஊத்திச்சு. ஆனா இந்த மேட்டரை உடனே லூஃபி நம்ம கிட்ட சொல்லி ஆகணும். என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது, நான் இருக்கும்போது எப்படிப்பா நீங்க அங்க போய் சொல்லுவீங்கன்னு பின்னாடி இருந்து சவுண்டு. என்ன கண்டுபிடிச்சிட்டா. பின்ன இந்த கத்துனாங்கன்னா வரமாட்டாளா என்ன? அவ்வளவுதான். அவளை பார்த்துட்டு அதுக்கு மேல கத்துவாங்க. என்ன பண்றது, மூஞ்சி சார் மூஞ்சி. இந்த மாதிரி மூஞ்செல்லாம் பார்த்தாதான் பயத்துல கத்தணும் போல தோணும். அவ்வளோ அருமையான மூஞ்சின்னு சொல்ல வந்தேன். இங்க சஞ்சி ஜஸ்ட் வண்டியில ஏறக்காக தான் வர்றான். அதுக்குள்ள பேப்பர்லாம் தூக்கி போட்டு பயங்கரமா ஆரவாரம் பண்ணி ஏதோ T20 வேர்ல்டு கப்ல மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கின மாதிரி பயங்கரமா பில்டப் எல்லாம் பண்ணி கூட்டு போவானுங்க. போங்கடா விளக்கணைகளான்னு நேரா வண்டிக்கிட்ட போவான். அவனுக்கு கிளாக் எல்லாம் கொடுத்து அதை போட்டுக்கிட்டு சும்மா கெத்தா உள்ள போவான். யோஞ்சி பார்த்துட்டு உனக்கு வேணும்னா இப்பயே தப்பிச்சு ஓடிரு. அப்பதான் என் கையில நீ தனியா சிக்கும் போது நான் பொழக்காம இருப்பேன். இல்லைன்னா டெய்லி உனக்கு சம்பவம் தான் மிரட்டுவான். உடனே சஞ்சி முடிஞ்சா பண்ணிக்கிடாமா. அவனுக்கு கடுப்பாவும் அடிக்க போவான். பட் இச்சிஜி வேண்டான்னு தடுத்துருவான். ஏன்னா பப்ளிக் முன்னாடி இப்படி ராயல் ஃபேமிலிஸ் சில்லறத்தனமா அடிச்சுக்க கூடாதான். என்ன ஒரு காவாலித்தனம். சரைட்டு அப்படியே வண்டியில ஏறி பொறுமையா கிளம்பிட்டாங்கன்னு வைங்க. சஞ்சய்க்கு சுத்தம் பிடிக்கல. ஆனா வேற வழி. அவங்க அப்பனுக்கு தான் செம ஹாப்பி. வெயின்ஸ்மோக் ஃபேமிலிக்கு இன்னையில இருந்து ஒரு புது ஆரம்பம், நம்ம சாதிக்க போறோம் அப்படின்னு சந்தோஷமா கூட்டு போவான். சுத்தி இருக்க சோல்ஜர்ஸோட பில்லப்ப தான் தாங்க முடியல. கல்யாணத்துக்கு தானே போறான். ஏதோ போர்ல ஜெயிச்சு வந்தவ மாதிரியா ஆஹா ஓஹோ சஞ்சி வாவ் சூப்பர்னு கத்திட்டே இருக்கானுங்க. சரி இவனுங்களை திருத்த முடியாது. என்ன அவனுங்க பிரதர்ஸுங்க தான் ஏதோ பலியாட கூட்டு போற மாதிரியே சஞ்சியை கூட்டு போறானுங்க. அவன் அப்படியே நம்மளால நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணுவான். ஏன்னா அவங்களோட இருந்து அவன் கனவு ஆசை லட்சியம்னு எல்லாத்தையுமே நிறைவேற்றலான்னு இருந்தான். அது எல்லாமே இப்ப புகையா போகுது. சரி இதுக்கப்புறம் நம்ம சஞ்சய் லூஃபியை மீட் பண்ணி என்னென்னலாம் அட்டூழியம் நடந்துச்சுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.